ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு சில மாதங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம ஸ்பின்னிங் வீடியோவே போடுறோம். ஸ்பின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா சோள ஈவெண்ட் வந்திருக்கு, அந்த எமௌண்ட் ஈவெண்ட் ஃபெடட் வீலில். அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தால் எப்படா ஈவெண்ட் வரும்னு சொல்லி. ஸோ அந்த ஈவெண்ட் வந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில பல ட்ரிக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக விழுகும், நம்பி செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. டைமண்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4 டைமண்ட் இருக்குது. இதில் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு நம்ம டாப் அப் பண்ணலாம் சொல்லி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து டாப் அப் பண்ணுறதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா 80 ரூபாய்க்கு 100 டைமண்டு இதெல்லாம் செட் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் ட்ராப் இருந்துச்சு. 300 டைமண்டு 190 ரூபா. 300 டைமண்டு ஒரு பண்டல் 190 ரூபா போட்டுருந்தாங்க. இது எதுக்குலாம் போட்டுக்கிட்டு இது போகிறதுக்குள்ள நம்ம மெம்பர்ஷிப்பை போட்டலாம் சொல்லிட்டு மெம்பர்ஷிப் போயாச்சு. 159 ரூபாய்க்கு ஒரு மெம்பர்ஷிப்பை போட்டாச்சு. போட்டு வந்துடுவோமா? ரைட், ஓகே, போட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டாப் அப் பண்ணியாச்சு. நம்ம ஐடிக்கு பார்த்துட்டு டைமண்ட் எத்தனை பார்த்தோம்னா 4 தான் இருக்குது. என்னடா அது கருணாக்காரா திருட்டுக்கார பையன்ட்டு மெயில் பாக்ஸில் பார்த்தா மெயில் பாக்ஸ்லையும் காணும். ஸோ ரைட்டு, டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகிங் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாகிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு உசுரே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் கொடுத்துட்டாங்க. வீக்லி மெம்பர்ஷிப் தான் போட்டிருக்கோம். போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் சில பல ட்ரிக்ஸ் பண்ணியிருப்பேன், அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன் கேட்டிங்கன்னா, எப்போயுமே நான் ஸ்பின் பண்ணணும்னா நான் கேரக்டரையும் மாற்றிடுவேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டையும் மாற்றிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரில் யார் வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா மிக்ஸிம் வைக்கலாம், இல்லைனா கிள்ளி வைக்கலாம். அதாவது நீங்கள் ஓல்டு கேரக்டரை யாரும் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ யூஸ் பண்ணாத கேரக்டர் வச்சுக்கோங்க. ஓல்டு கேரக்டர் நியூ கேரக்டர் வைக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு போயிடுவோம். பெட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெட் வச்சுக்கோங்க. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கியஸ்ட் பெட்னே சொல்ல முடியும். நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின் பண்ணியிருக்கேன், சில பல ஸ்பின் பண்ணியிருக்கேன். அதை என் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வேணால் போய் பார்த்துக்கோங்க. நான் அந்த பெட்டை வச்சு நான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் கண்ணு, கோடாரி, இந்த கடப்பாறை எதையுமே வச்சுக்காதீங்க. எதையுமே கையில் வச்சக்கூடாது. நீங்கள் மட்டும் தான் லாபியில் நிற்கணும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருந்தால் தான் கருணாகர் ஆகா பாவம் இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை போல சொல்லிட்டு நம்மகிட்ட கொஞ்சமாக டைமண்ட் வாங்கிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் கொடுப்பேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 204 டைமண்ட் இருக்குது. இன்னும் போய் மெம்பர்ஷிப்பில் ஒரு 35 டைமண்ட் கொடுப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்தாச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பின்னுக்கு போகிறோம். இவல்ட்டு வருது. இவல்ட்டு எதுக்குடா 3 இருக்குடா எதுக்குடா ஸ்பின் பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோலைக்கு போயாச்சு. இதை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஸோ கைஸ் நம்மகிட்ட 233 டைமண்ட் தான் இருக்குது. இதுக்குள்ளே கிடச்சா தான், இல்லாட்டினா நான் இன்னும் ஒரு 5 நாளைக்கு நம்மளுக்கு டைமண்ட் கிடைக்கும். அதை வச்சு நான் ஸ்பின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பின்னு 9 போடுங்க மக்களே. ஸோ இந்த 9 டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இது போன பெட்டியை கொடுத்துருப்பாங்க. ரைட்டு, ஓகே, இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் உடனே 2வது ஸ்பின்னை போட்டக்கூடாது. இதான் மெயின். 2வது ஸ்பின்னை உடனே போட்டக்கூடாது. நீங்கள் அதுக்கப்புறம் போய் இந்த தேவையில்ல அந்த ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கோல்டு டோக்கன் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பின்னோ 5 ஸ்பின்னோ உங்கள் சான்ஸ் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 19 ஸ்பின் போட்டிருக்கு. என்ன கொடுக்க போகிறாங்க தெரியல. என்ன ஸ்கேட் போட்டு கொடுத்துருக்கு, ஸ்கை போட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இப்போ 19 போட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 39 ஸ்பின்னு நினைக்கிறேன். 39 ஸ்பின்னு. உடனே போய் ஸ்பின்னை போட்டக்கூடாது. அந்த இது ஐட்டம் கிடைக்கலாம், ஸ்பின்னை போட்டக்கூடாது. திரும்ப வெளியே வரணும். இதே மாதிரி இந்த கோல்டு டோக்கன் வச்சு ஒரு 5 ஸ்பின்னோ 10 ஸ்பின்னோ 2 ஸ்பின்னோ போட்டுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்குள்ள வந்துருங்க. வந்து ஸ்பின் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 39 ஸ்பின்னு. அடிச்சு ஓட்டு விழுகுமா விழுகாதா பக்கத்தில். ஆகா, ஏன்டா இவ்வளோ போகுது அட்ட பாபிங்களா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு எது தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம போய் ஸ்பின் பண்ண மாட்டேன். நம்ம கோல்டு ராயல் திரும்ப போயிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு டோக்கன் இருக்குது. அதை போய் 4 ஸ்பின்னை போட்டு வந்துடுவோம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டோக்கனே இல்லை, வெறும் காயின்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இந்த லக் ராயில் எமௌண்ட் தெரிஞ்சு சொல்லி ஏமாற்றி ஸ்கேம் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ 69 ஸ்பின்னு. கூமாப்பட்டி ஸ்பின்னை போட்டுருமா? போடுங்க. கூமாப்பட்டி ஸ்பின்னை அடிச்சு நொறுக்கு. முடிஞ்சது மக்களே, முடிஞ்சு நம்ம கொடுத்துட்டாங்க. ஏங்க இங்கே பாருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 135 டைம் நம்ம ஸ்பின் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சோளை எமௌண்ட் தூக்கி கொடுத்துட்டாங்க. இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு, ஒரு வழியாக ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டரையும் மாற்றியாச்சு. பெட்டையும் பழைய பெட்டை வச்சாச்சு, பழைய கேரக்டரை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாபிக்குள்ள போய்ட்டு இந்த எமௌண்ட்டை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போட்டுருவா மக்களை. எமௌண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ வர எமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடியோட கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வெறித்தனமாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சிஎஸ் மேட்ச்சில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே ரைட்டு, வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ ரைட்டு, கடைசியாக நீங்கள் யாரெல்லாம் இந்த ஈவெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய்.